ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ளாகரில் ஆட் கஜென்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் போன கிளாஸ்லேயே சொல்கிறதான் சொன்னேன். ஆனால் டைம் இல்லைனாலும் நான் சொல்லலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளாகரில் முக்கியமானது ஆட் கஜென்ட்ஸ் அப்படின்னா என்ன, அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆட் கஜென்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த ஆட் கஜென்ட்ஸ் இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஒரு 28 இருக்குது பாருங்கள், 28 இருக்குது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, எது உங்களுக்கு வந்து முக்கியமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? அது மாதிரி ஒரு பிளாக்கு என்னென்ன தேவையோ அது மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போ அதை மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது அது மட்டும் சொல்லணும்னா அது மட்டும் என் பிளாகில் வச்சுக்கிறேன். மீதி எல்லாமே நான் சொல்கிறேன். 28 நான் என்னன்னு சொல்கிறேன். ஆனால் வந்து 28 என்னோடய பிளாகில் வைக்கிறது டைம் கிடையாது. ஸோ அதனால் வந்து எது முக்கியமோ அது மட்டும் நான் பிளாகில் வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து பட்டன் சொல்லுவாங்க. பட்டன்னா அந்த கூகுள் G+ அப்படின்னு சொல்லி இங்கே இருக்குது இல்லைங்களா, அது மாதிரி ஒரு பட்டன் ஆட் பண்ணுறதுக்கு, கூகுள் ஃபாலோ பண்ணுறதுக்கு, இதே மாதிரியே G+ல பெருசாக ஒன்று அந்த மாதிரி ஆட் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் 3 அந்த மாதிரி இருக்குது. ட்ரான்ஸ்லேட் அப்படின்னா என்னென்னா இதை பார்க்கலாம். ட்ரான்ஸ்லேட் அப்படின்னா இந்த ட்ரான்ஸ்லேட் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழா இங்கிலீஷா எல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்போ சேவ் கொடுத்துட்றேன். வியூ பிளாக் போய் பார்க்குறேன். என் பிளாகில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆட் ஆகிருக்குங்களா. இதில் பார்த்திங்கன்னா எல்லா மொழியும் இருக்கும். எல்லா மொழியிலும் நம்ம பிளாகை இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது. இப்போ வந்து எனக்கு எல்லாம் தமிழில் மாறணும் அப்படின்னிங்கன்னா தமிழ் எழுத்துனீங்கன்னா எல்லாம் தமிழில் மாறிடும். செவ்வாய், ஆகஸ்ட்டு, அடிப்படையில் வேலைகள், ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு, முகப்பு, ஆன்லைன் வேலைவாய்ப்பு, தொடர்பு அப்படின்னு எல்லாம் தமிழில் மாறிடுச்சிங்களா. அதுக்கு தான் இந்த ட்ரான்ஸ்லேட் யூஸ் பண்ணுறோம். இங்கிலீஷ் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். அவ்வளோதான், மாற்றியாச்சு. அடுத்த கஜெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாலோ பை இமெயில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி. பாப்புலர் போஸ்ட், இப்போ ஒரு போஸ்ட் போட்டோம்னா அதை கொஞ்சம் டிசைன் பண்ணுறதுக்கு இந்த பாப்புலர் போஸ்ட் யூஸ் ஆகுது. இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். நான் எந்த போஸ்ட்டும் போடல, ஒரு பிக்சர் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் இது எதுவும் தேவையில்லை. பிளாக் ஸ்டார்ட்ஸ் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைன் சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இது என்னன்னா, உங்கள் வெப்சைட் எத்தனாம் தேதியிலேருந்து எத்தனை விசிட்டர் வந்து பார்த்துருக்காங்க, அதை தான் பிளாக் ஸ்டார்ட்னு சொல்லுவோம். இதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிடுறேன். இதை வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணுறது என்னென்னா, அதை கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணிங்கன்னா ஆட் ஆயிரும். இப்போ வியூ பிளாக் போய் பார்க்குறேன். பார்த்தீங்களா, ஆட் ஆகிடுச்சா. டோட்டல் பேஜ் வியூஸ் 85 வாட்டி பேஜ் வந்து வியூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி பேஜஸ் தான் நம்ம அப்படியே பார்த்துருப்போம் மெனு ஆட் பண்ணும்போது. அதுதான் பேஜஸ். அட்சன்ஸ்னால் இது வந்து கொஞ்சம் என்னன்னா காசு ஏர்ன் பண்ணுறது. இதில் வந்து நம்ம கற்றுக்கணுன்னா உங்களுக்கு HTML, CSS, அப்புறம் JavaScript இந்த மாதிரி வெப் டிசைன்லாம் நிறையா தெரிஞ்சிருக்கணும். அது நமக்கு தேவையில்லை. சர்ச் பாக்ஸ் எல்லாருக்கும் தெரியும், மேலே சர்ச் பாக்ஸ் வர்றது. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட், HTML ஆர் JavaScript அப்படின்னு சொல்லி. அதாவது இது என்னன்னா, வேறு ஒரு உங்களுக்கு ஒரு நல்லா புதுசாக எனக்கு தெரியணும், என் வெப்சைட்டு தனியாக தெரியணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கஜெண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அது HTML, JavaScript அதில் தான் போய் ஆட் பண்ண முடியும். இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆட் பண்ணுறேன். அதாவது என்னென்னா, கமாண்ட் ஒன்று டைப் பண்ணிங்கன்னா இங்கிலீஷில் இல்லாமல் தமிழில் டைப் பண்ணுற மாதிரி கமாண்டு. சரிங்களா? அது மாதிரி ஒன்று நான் கஜெண்ட் நான் வச்சுருக்கேன். ஸோ அதை நான் எடுத்து போட்டுக்கிறேன். கோ டு மை டெஸ்க்டாப் அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு லிங்க்கில் யூடியூப் லிங்க்கில் நாங்கள் இது பண்ணுறோம். டைட்டில் நான் எதுவும் கொடுக்கல. சரிங்களா? இப்போ என் பிளாகை நீங்கள் போய் பார்த்தம்போது கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆட் ஆகிருக்கா, இங்கு டைப் செய்யவும் அப்படின்னு சொல்லி
இப்போ நாங்கள் வந்து ஏதோ ஒன்று டைப் பண்ணுறேன், விக்னேஷ்னு டைப் பண்ணுற பாருங்களேன், இங்கிலீஷ்லாம் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு பேஸ் ஒன்று விட்ருங்க, அதை பார்த்தீங்கன்னா அப்படி விக்னேஷ்னு மாறிடும், தமிழில் மாறிடுச்சிங்களா. இப்போ பிளாகர்னு அடிக்கிறேன், இங்கிலீஷில் அடிக்கிறேன், பிளாகர்னு அடிச்சிட்டேன், ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கிறேன், அப்படியே தமிழில் மாறிடுச்சிங்களா. இந்த மாதிரி கஜெண்ட் ஒரு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு தெரியணும், அந்த மாதிரி இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா HTML ஜாவாஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை வச்சு நிறையா கஜெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் இதை இது பண்ணலாம், உங்கள் சைட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம். சரிங்களா. டெஸ்ட்டு உங்களுக்கே தெரியும், டெஸ்ட் ஆட் பண்ணுறது, இமேஜு, ஸ்லைட் ஷோ ஆட் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். வீடியோ பாரு, வீடியோ ஆட் பண்ணுறது. பூல் அப்படின்னா சர்வே கொஸ்டின்ஸ் எடுப்பாங்கன்னு தெரியுங்களா. சர்வே கொஸ்டின்னா உங்கள் வீட்டில் எத்தனை பேர், உங்கள் வீட்டில் யார் யார் இருக்கா, அந்த மாதிரி கொஷின்ஸ் இந்த மாதிரிலாம் உங்கள் பிளாகில் வைக்கணும் அப்படி ஆசைப்பட்டிங்கன்னா இது வச்சுக்கலாம். பிளாக் லிஸ்ட்டு அப்படின்னா உங்கள் பிளாகோடைய லிஸ்ட்லாம் இது பண்ணும், லிங்க் லிஸ்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. ஃபீடு வந்து பார்த்திங்கன்னா அதாவது என்னென்னா உங்கள் ஃபேஸ்புக் லிங்க்கு இந்த மாதிரி லிங்க்குக்கெலாம் பார்த்திங்கன்னா ஃபீட் தான் யூஸ் ஆகும். லேபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் பிளாகில் பார்த்தீங்கன்னா லேபிள்ஸுன்றது எங்கே இருக்குன்னா போஸ்ட்டில் போயிட்டிங்கன்னா, ஒரு போஸ்ட் எடுத்துக்கிறேன், இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் லேபிள்ஸ். சரிங்களா. அந்த லேபிள் இங்கே என்ட்ரு பண்ணி டன் கொடுத்தீங்கன்னா முன்னாடி வந்து அங்கே லேபிள் வந்துடும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லேபிள்ஸ் வரும். அந்த லேபிள்ஸை டிசைன் பண்ணுறதுக்கு தான் அந்த நம்ம இதில் லேஅவுட்டில் ஆட் கஜனில் லேபிள்ஸ்னு பார்த்தோம்ல, அந்த இது கொடுத்துருக்காங்க. சரிங்களா. வேறு எதுக்கும் இல்லை. அந்த இது கொடுத்துருந்தாங்க லேபிள்ஸு, சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸு, அந்த RSS யூஸ் பண்ணி பண்ணுறது, லோகோ, ப்ரொஃபைலு, உங்களோட ப்ரொஃபைல் இது பண்ணால் இது பண்ணிக்கலாம். பிளாக் ஆர்க்கிள் அப்படின்னா என்னென்னா, அதாவது பிளாக் ஆர்க்கிள் அப்படின்னும் போது இதில் ஏதோ இந்த மாதிரி எத்தனாம் தேதியிலேருந்து பிளாக் ஆரம்பித்தேன், அதில் என்னென்ன போஸ்ட் இருக்குது, அந்த மாதிரி இதுக்கெலாம் நீங்கள் இது பிளாக் ஆர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வேண்டாம். பேஜ் ஹெட்டரு எல்லாம் ஆட் பண்ணியே ஏற்கனவே, ஸோ அது நமக்கு தேவையில்லை. இது வந்து பேசிக்ஸ். இப்போ மோர் கஜெண்டுக்கு போனீங்கன்னா அதில் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். மோர் கஜெண்டில் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் ஃபார்ம், அதாவது காண்டாக்ட் ஃபார்ம் வச்சு உங்களுடைய கஜெண்டு இது, அதாவது எப்படின்னா இப்போ வந்து பிளாக் பாட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி காண்டாக்ட் ஃபார்ம் வச்சுட்டோம்னா இங்கே அவங்களுடைய வந்து விசிட்டர்ஸ் வந்து உங்களுடைய பேர், இமெயிலு, உங்கள் மெசேஜ் அடிச்சுட்டு சென்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு உங்கள் மெயிலில் அவங்க என்னென்ன பண்ணாங்களோ அது அப்படியே உங்களுக்கு விசிபிள் ஆகும். அதுதான் காண்டாக்ட் ஃபார்மோடைய இது. சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா விசிட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு தெரியும், ஓ இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. காண்டாக்ட் ஃபார்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி இது பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் தானே. ஆட் கஜனில் போய் மோர் கஜன்ஸில் இருக்குது அந்த காண்டாக்ட் ஃபார்ம். சரிங்களா. அதை கிளிக் மட்டும் பண்ணால் போதும், ஆட் ஆயிரும். இங்கே விக்கிபீடியா ஆட் பண்ணிக்கலாம், டெய்லி கேலண்டர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நிறையா இருக்குது. இது எதுவும் தேவையில்லை. காண்டாக்ட் ஃபார்ம் மட்டும்தான் நமக்கு முக்கியமானது. இதில் வேறு எதுவுமே தேவையில்லை. ஆடு ஓன்னு ஒரு கஜன் கூட பண்ணிக்கலாம், நீங்கள் ஓனாக கூட பண்ணிக்கலாம். சரிங்களா. இவ்வளோ தான் கஜன்ஸில். இது ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா. ஒரு கஜனுக்கு என்னென்ன, ஒரு பிளாக்கு என்னென்ன கஜன்ஸ் தேவையோ அதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டோம் இதுலேயே. சரிங்களா. உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யூடியூப்பில், நாங்கள் அதே மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். சரிங்களா. இதை கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. இந்த மாதிரி எக்ஸசைஸ், இந்த ஜாவாஸ்கிரிப்ட் வந்து யூடியூபு டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் இந்த ஜாவாஸ்கிரிப்டோடைய ப்ரோக்ராமிங்கு இதை கொடுக்குறோம். சரிங்களா. இது வந்து www.bestonlinejob.asia அதோடைய டெமோ பிளாகர் டெமோ வீடியோ. சரிங்களா. தேங்க்யூ மீடியா ஃப்ரெண்ட்ஸ்.